ஒரு 50 நாளுக்குள்ள ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கு இல்ல சொல்ல 50 நாளுக்குள்ள இவ்வளவு விமர்சனம் வருதுன்னா அவ்வளவு செயல்பாடுகள் மோசமா இருக்குன்னு சொல்றோம். இல்ல அவங்க இப்பதானே இந்த நிர்வாகத்துக்கே வந்திருப்பாங்க, இந்த ஆட்சி முறைக்கு இப்பதான் வந்திருப்பாங்க. இப்பதான் ஒரு நாம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம். தேர்தல் வாக்குறுதிகளை 50 நாட்களுக்குள்ள ஏன் நிறைவேற்றல, 50 நாட்களுக்குள்ள வந்து ஏன் நிறைவேற்றி தரல அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து தர்க்கம் இல்லாத ஒரு வாதம், ஒரு விதண்டாவாதம். யாரும் அது கேட்கல. ஏன் வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலையும் கேட்கல. அது காலம் எடுத்துக்கங்க, 6 மாசமா 1 வருஷமா காலம் எடுத்துக்கிட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல சட்ட ஒழுங்கு, சமூக அமைதி, போதைப் பொருட்கள் கலாச்சாரம், ஆணவ கொலை, அப்புறம் காவல்துறையோட அணுகுமுறை, இதுக்கெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீங்க பொறுப்பேற்கணும். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதை மாத்துவேன். இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாரு, 50 நாள் போதாது 6 மாசம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு சட்டமன்றத்துல. எதுக்கு? இல்ல மக்கள் கிட்ட அவகாசம் கொடுங்க, நான் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுறேன். தேர்தல் வாக்குறுதிக்கு நீங்க காலம் எடுத்துக்கீங்க, தேர்தல் வாக்குறுதி காலம் எடுத்துக்கீங்க. மற்றபடி சமூக அமைதிய சட்ட ஒழுங்க அதை நிலைநாட்ட 6 மாசம் காத்துக்க முடியுமா? நீங்க இந்த 50 நாளுக்குள்ள நீட் தேர்வால 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. 3 பிள்ளைக்கு 19 வயசு, ஒரு பிள்ளைக்கு 20 வயசு, எல்லாம் பச்சளம் பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசுறப்ப என் தங்கை வித்யாவோட மரணத்துக்கு இணையாக எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது வந்து அனிதாவோட மரணம். ஆனா அந்த 4 பேர் இறந்து போனதுக்கு வாயே திறக்கலையே. நான் வந்து பெண்களுக்கு தாய் மாமன், பெண் குழந்தைகளுக்கு தாய் மாமனா செயல்படுவேன், பெண்களுக்கு வந்து அண்ணனா செயல்படுவேன். இவங்க கட்சியை சேர்ந்த பெண்ணு, ஒரு பெண்ணு தூத்துக்குடி திருவைகுண்டத்தை சேர்ந்த பெண்ணு, அந்த கட்சிக்காரர்களால கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு